ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்பம் இடியாப்பம் புட்டுக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயிலே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இந்த கடலைக்கறியை ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைக்கறி செய்கிறதுக்கு நான் 1 கப் கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லாவே சூடாயிடுச்சு. தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கூடவே 2 வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் லைட்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்காங்க. இது நல்லா பச்சை வாசனை போற வரை வதக்கிக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா குழைவா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குயிக்கா வெந்து வரும். நல்லா இந்த அளவுக்கு தக்காளியை மசிய வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சா கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையுமே இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 4 ஸ்பூன் துருவன தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குறப்ப தேங்காயில இருந்து வாசனை வருங்க, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆகுதுங்க. கடலை நல்லாவே வெந்து வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 2 நேரம் போட்டிருக்கோம், அதனால அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க. கடலைக்கறி சூப்பரா ரெடி ஆயிருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான கடலைக்கறி ஆப்பம், இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. சாதத்துலையுமே அழகா விரசி சாப்பிடலாம், அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த கடலைக்கறியை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.